வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 14 கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஆன்சர் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SPO Digital Marketing. SPO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மொத்த கடனீந்தோர் கணக்குகளுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பற்று வரவு விவரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வரவு சைடு இருப்பு கீக்கோ தொடக்க இருப்பு, அதாவது ஃபஸ்ட்டு போடுற அமௌண்ட்டு, கொள்முதல் கணக்கு கடன் கொள்முதல், கடைசியாக நம்ம பேலன்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு, வங்கி கணக்கு காசோலைகள் மறுக்கப்பட்டது, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு மறுக்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே வரவு சைடு வரக்கூடியது என்ட்ரிகள்ஸ். பற்று சைடு ரொக்க கணக்கு செலுத்தியது, வங்கி கணக்கு காசோலை செலுத்தியது, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது, நம்ம பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம், இருப்பு கீயி, இறுதி இருப்பு, இது எல்லாமே பற்று சைடு வரக்கூடியது. ஸோ இது எல்லாத்துலேயும் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்றது இடத்துல இது ஆன்சர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாகவே போட முடியும். ஸோ ஃபார்முலாவை தெளிவாக படித்தாலே நம்மளால் எல்லாமே போட முடியும். இப்போ வாங்க ஆன்சர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பின்வரும் விவரங்களில் இருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. விவரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு கீழே ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. 2018 ஏப்ரல் 1 அன்று கடனீந்தோர் அப்படின்ட்டு 50,000 ருபீஸும், வெளித்திருப்பம் 6,000 ருபீஸ், கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 1,60,000. 2019 மார்ச் 31 அன்று கடனீந்தோர்னு சொல்லிட்டு 70,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவராலாக கொஷின் வாசிக்கும் போதே தெரியுது. மொத்த கடனீந்தோர் கணக்கு பற்று வரவு விவரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2018 ஏப்ரல் 1 அன்று கடனீந்தோர்னு கொடுத்ததுனால ஸோ இது கடனீந்தோர்களுக்கான கணக்குகளுக்கான ஃபார்முலான்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்போ ஏப்ரல் 1 அப்படின்னா இது என்ன அர்த்தம், இருப்பு கீக்கோக்கான அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ வரவு சைடு போய்ட்டு இருப்பு கீக்கோ 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். வெளித்திருப்பம் 6,000 ரூபாய். வெளித்திருப்பம் ஃபார்முலாவில் எந்த சைடு வரும், பற்று சைடு வரக்கூடியது. ஸோ பற்று சைடு போய்ட்டு வெளித்திருப்பம் 6,000 ரூபாய் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், கடன் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ரொக்கம் கொடுத்துருக்கோம் திருப்பி ரிட்டர்ன் மாதிரி. ஸோ 1,60,60,000 ரூபா. அது எதில் நமக்கு வரும், ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் அளித்தது அப்படின்ட்டு 1,60,60,000 ரூபா பற்று சைடு வரக்கூடியது. ஏன்னா நம்ம காசை செலுத்தியிருக்கோம்ல அதனால். 2019 மார்ச் 31 அன்று கடனீந்தோர். ஸோ இது கடனீந்தோர் கணக்குகளுக்கான ஃபார்முலா மார்ச் 31 அப்படின்னு கொடுத்ததுனால இது இருப்பு கீயி. இப்போ இருப்பு கீயிக்கான அமௌண்ட்டு 70,000 ரூபா. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா வரவு சைடு பேலன்ஸ் நமக்கு கம்மியாக வரும், பற்று சைடு 2,36,000 ரூபாய் காட்டும். ஸோ கீழே நம்ம டேலி பண்ணுறதுக்காக பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து ஃபுல் அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,86,000 கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கொள்முதல் கணக்கு கடன் கொள்முதல் இருப்பு கட்டும் தொகைன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்லைனோ இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்க்ஸோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு கொஷினுக்கான ஆன்சர்.